ஃபைனலாக Yamaha பார்த்தீங்கன்னா எஃப்செட்டில் உங்களுக்கு ரேவ் அப்படிங்கிற நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேங்க, இந்த ரேவ் மாடல் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் ஃபேசர் 150 அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக இருக்குது. அதை இந்தியாவில் ரேவ் அப்படிங்கிற நியூ நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபேசர் 150 அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து தெரியும். ஸோ என்ன மாடல் குளோபல் மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேவ் அப்படிங்கிற மாடலை பொறுத்த வரைக்கும் 1,17,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 1,48,000 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சிமிலர் டு எஃப்செட் மாடலுங்க. அதாவது எஃப்செட் தான் இதுவும், பட் இருந்தாலும் இப்போ இந்தியாவில் டீலக்ஸ் மாடல் இல்லை வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 இருக்கு இல்லையா, அதோட சேம் கான்ஃபிகரேஷன்லாம் இதுலையும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் எல்இடி டிஆர்எல்ஸோட. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்க. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்கு. 790 mm வந்து உங்களுக்கு இதோட சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெயிட்டுமே ஓவராலாக 136 கிலோகிராம் தான் இருக்குது. குவைட் மேனேஜபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெய்லி கம்யூட்டராக நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ். நீங்கள் எஃப்செட் மாடல் உங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கும் உங்களுக்கு எஃப்செட்டோட நார்மல் மாடலுக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இதில் உங்களுக்கு 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்ததுனால உங்களுக்கு சிட்டியில் எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களால் இதை வந்து கம்யூட் பண்ண முடியும். ஒரு நல்ல பெஸ்ட்டான மைலேஜ் 45-48 km/லிட்டர் மைலேஜ் வந்து இதை வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பைக்லையும் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக் சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த பைக்கில் உங்களுக்கு ஹைப்ரிட் மாடலும் கம்மிங்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பைக்கில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வித் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடட் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேஷ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் டவுட்டான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். 2 கலர் இருக்குங்க இப்போ பொறுத்த வரைக்கும். பிளாக் அண்ட் கிரே அப்படிங்கிற 2 நியூ கலர் இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எல்சிடி கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே அண்ட் பிளாக் ப்ரொடெக்ஷனில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்டான அந்த ஒரு எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ரேவ் அப்படிங்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லையாக இருக்கட்டும், இல்லை சீட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு இதோட அந்த ஃப்ளை ஸ்க்ரீன்லையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த பிளாக் அப்படிங்கிற அந்த ஒரு தீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100/80 செக்ஷனும், ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டான டயர்ஸ் இல்லைன்னு சொல்லலை. நல்ல ஒரு கிரிப் இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து இருக்கும். அண்ட் சீட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரியர் செக்ஷன் நம்ம எஃப்செட்டோட அந்த மாடல் அப்படிங்கிறதுனால சேம் அந்த எஃப்செட்டோட ரியர் செக்ஷனை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் குளோபல் மார்க்கெட்டில் இருந்த அதே ஃபேஸரோட ஹெட்லாம்பை வந்து கொடுத்து இப்போ இந்தியாவில் ரேவ் அப்படிங்கிற நியூ பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரேவ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபேசர் 150 அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு, ரெகுலர் யூசேஜுக்கு நல்ல மைலேஜ் வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இன்ஜினில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பில்டு குவாலிட்டிலாம் வேணும், எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு நான் வச்சுக்கணும், அதே மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். மைலேஜ், அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் ரொம்பவே வந்து இனிஷியல் பிக்கப் இருக்கணும், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. இது பார்த்தீங்கன்னா சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரேவ் அப்படிங்கிற மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாடலில் உங்களுக்கு பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி இருக்குது, எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே யூசேஜுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ஒரு 150cc அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஃபேசர் 150 பிடிச்சிருக்காங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் இனிஷியலாக இந்த பைக்கா இல்லை எஃப்செட் மாடலாக, அதாவது எஃப்செட்டில் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல்லாம் நீங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாடல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இதோட டிசைன் குவைட் யூனிக்ங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட் இருக்குது, மற்றபடி எல்லாமே யூனிக். இதோட சேஸஸாக இருக்கட்டும், கான்ஃபிகரேஷன், இன்ஜினில் இருக்கட்டும், எல்லாமே சேமாக இருக்குது. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைக்கை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஹைப் போடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.